Welcome to my channel Masarakarpum. Question number 16. ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. அந்த டேபிள்ல இருந்து draw a sample of 10 3-digit numbers which are even. உங்களோட சாய்ஸ். இதுல எல்லாமே 4-digit நம்பரா இருக்கும். நம்ம இதுல இருந்து ஒரு 10 3-digit number which are even செலக்ட் பண்ணோம். அப்போ இதுல வந்து 2 9 5 ன்னு செலக்ட் பண்ண முடியாது. அது odd. பட் இப்படி செலக்ட் பண்ணலாம் 952 ஈவன்னா என்னது லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் ஈவனா இருக்கணும் ஸோ 952 தென் இங்க 416 இங்க 670 இங்க 560 இங்க 754 இங்க 641 செலக்ட் பண்ண முடியாது பட் 664 செலக்ட் பண்ணலாம் இங்க 524 செலக்ட் பண்ணலாம் 952 செலக்ட் பண்ணி எழுதலாம் அதே மாதிரி இங்க 748 தென் 324 எழுதலாம் 246 எழுதலாம் இங்க 914 இங்க 992 இந்த மாதிரி ரேண்டமா நீங்க எது வேணா செலக்ட் பண்ணலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் நீங்க செலக்ட் பண்ற நம்பர் வந்து 3 டிஜிட்டா இருக்கணும் ஈவனா இருக்கணும் அப்போ ஒன்ஸ் பிளேஸ்ல எல்லாம் ஈவன் நம்பரா இருக்கணும் அந்த நம்பர் இந்த சாம்பிள்குள்ள இருந்து தான் எடுத்துக்கணும் அது ஒண்ணா ஃபர்ஸ்ட் மூணாவும் இருக்கலாம் இல்லனா லாஸ்ட் மூணாவும் இருக்கலாம் இப்படியும் எடுக்கலாம் இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ண முடியாது 008 னா அது 3 டிஜிட் கிடையாது இது செலக்ட் பண்ணலாம் 600 செலக்ட் பண்ணலாம் ரைட் அவ்வளவுதான் எக்ஸசைஸ் 8.1 வந்து சிம்பிள் 3 மார்க் क्वेश्चन தான் அப்ளிகேஷன் ஆஃப் இந்த மூணு ஃபார்முலா தான் இருக்கும் அங்க வந்து क्वेश्चनல ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் தி சாம்பிள் மீன் இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் அங்கே ப்ரொபோர்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டினில் வந்து உங்களுக்கு மீனுன்னு ஒரு வார்த்தையே இருக்காது டீவியேஷன் ஒரு வார்த்தையே இருக்காது அப்படின்னா அங்கே ஒரு ப்ரொபோர்ஷன் திஸ் அவுட் ஆஃப் திஸ் மச் அப்படி கொடுத்துருப்பாங்க அப்படி இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் கேபிட்டல் PQ டிவைடட் பை N. Question number 17. Wholesaler in Apple claims that 4% of the apples supplied by him are defective. Random sample of 600 apples contains 36 defective apples. Find the standard error of good apples. இங்க வந்து standard deviation ஒரு வார்த்தை இல்ல sample mean ஒரு வார்த்தை இல்ல something out of this is defective கொடுத்திருக்காங்க that is 4% is defective அப்படின்னா 4 out of 100 is defective நமக்கு capital P தான் வேணும் so அது population ஓட proportion தான் நமக்கு வேணும் so capital P is 4 by 100 then capital Q is equal to 1 minus P N வந்து sample ஓட size so this is N a sample of 600 இந்த data நமக்கு தேவையே இல்லை substitute இந்த formula capital PQ by N within root you will get 0.08 that's all. Question number 18 அதுலயே கொடுத்திருக்காங்க calculate standard error of mean அப்ப ஃபார்முலா வந்து sigma by rooted sigma வந்து population ஓட standard deviation right n வந்து sample ஓட size sample size வந்து இங்க 1000 a sample of 1000 students so this is n நமக்கு வேண்டிய டேட்டா தான் இதுல இருந்து எடுக்கணும் then sigma வந்து இது மீன் வெயிட் மீன் நமக்கு தேவையில்லை ரைட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் 30 pounds so சிக்மா வந்து 30 n வந்து 1000 ஃபார்முலா வந்து சிக்மா by root n so standard error is equal to 0.9487. Question number 19. A random sample of 60 observation அப்ப இது வந்து N was drawn from a large population and its standard deviation அப்ப இது வந்து sample ஓட standard deviation நமக்கு இந்த data எங்கேயுமே தேவைப்படாது
calculate the suitable standard error that this sample is taken from the population with standard deviation 3. அப்போ இதுதான் sigma. Population ஓட standard deviation தான் sigma. இந்த questionல suitable standard error தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இதில் மீனுன்னு ஒரு வார்த்தை இல்லை, ப்ரொபோர்ஷன் இல்லை, திஸ் அவுட் ஆஃப் திஸ்ன்னு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா இஸ் சிக்மா ஸ்கொயர்டு பை 2n வித்தின் ரூட். சிக்மா வந்து 3. ஸோ 9 divided by n is 60, 120, that is equal to 0.2739. Question was here in a sample of 400 population, அப்ப அது வந்து n from a village. 230 was found to be eaters of vegetarian. அப்ப 230 out of 400. இங்க வந்து mean ஒரு வார்த்தை இல்ல, standard deviation ஒரு வார்த்தை இல்ல. So standard error of proportion கண்டுபிடிக்கணும். Proportion P வந்து 230 divided by 400. 1 minus P வந்து Q. N is sample size 400. So standard error for proportion is equal to root of PQ by N, that is equal to 0.025 approximately. Example 8.6. A server channel monitored for an hour was found to have an estimated mean of 20 transactions per minute. The variance is 4. Find standard error. அதில் மீன் ஒரு வார்த்தை இருந்தாலே standard error of mean. n வந்து 1 hour. இங்கே மீன் வந்து 20 per minute கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் மினிட்டாக மாற்றிக்கோங்க. n வந்து 1 hourனா that is 60 minutes. Standard error of mean formula வந்து sigma by root n. Variance கொடுத்துருக்காங்க. Standard deviation வந்து root of variance, that is equal to 2. Standard error of mean is sigma by root n. அதில் substitute பண்ணுங்க. 2 divided by root 60, that is equal to 0.2582. Standard error with respect to mean வந்து 3 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து sample size கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம வந்து n கண்டுபிடிக்கணும். Standard error of meanல substitute பண்ணுங்க. 3 is equal to sigma வந்து standard deviation 10 கொடுத்துருக்காங்க. 10 divided by root n. Cross multiply பண்ணிங்கன்னா root n is equal to 10 by 3. நமக்கு n தான் வேணும். Square 100 divided by 9, that is equal to 11.11. Sample size அதனால whole number கொடுங்க 11. Example 8.8. A die is thrown 9,000 times. அது n. And a throw of 3 or 4 is observed. அப்போ success P வந்து getting 3 or 4. நமக்கு தெரியும் dioட sample space வந்து 1, 2, 3, 4, 5, 6. இதில் getting 3 or 4 is 2 by 6. அப்போ P வந்து 1 by 3. Q வந்து 1 minus P, that is equal to 2 by 3. Standard error for proportion is root of PQ by N, that is equal to 0.00496. Standard deviation கொடுத்துருக்காங்க of a sample size 50. So இது வந்து n. நமக்கு சிக்மா வந்து பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். அப்போ இதுதான் சிக்மா. இது நமக்கு தேவையில்லை. Standard error of standard deviation is root of sigma squared by 2n, that is equal to 0.6. Example 8.10. Sample of 100 students. அது வந்து n. என்ன கேட்டிருக்காங்க? Obtain the standard error for average. Average is nothing, mean. Average mean ஒன்று தான். அப்போ standard error for average standard error for mean கண்டுபிடிக்கணும். Formula is sigma by root n. Sigma வந்து 8, standard deviation 8, n வந்து 100. So 8 by root 100, that is equal to 0.8.